ஆலோசனைகள் தேர்தல் பணிகள் ஆற்ற இருக்கிற மாவட்ட அமைச்சர்கள் ஆனந்த் தர்ஷன், ராஜ்குமார், ஓம் பிரகாஷ், தேவதேவனுடைய மாவட்டத்தில் ஹரிகிருஷ்ணன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயலாளர் அப்துல் பாஷி, மாமாக்காருடைய மாவட்ட தலைவர் அகமது, மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கண்ணதாசன், சிபிஐடைய மாவட்ட செயலாளர் தங்கை, வந்திருக்கிற கிளைக்கழக செயலாளர் முதல் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் முதல் கொண்டு வில்வநாதன் உதயசூரன் சின்னத்திலே வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் உழைத்திட வேண்டும் என்று என் சார்பாக முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அறிமுக விழா அல்ல, இந்த செயல்கள் கூட்டம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்கிற பொழுது மீண்டும் அவரது தொகுதி இருக்கலாம் என்று முதலமைச்சர் கருதுகிறார். பல்வேறு துறைகள் சார்பாக நம்முடைய குருநாதன் அவர்கள் இந்த 5 ஆண்டு திராவிட மாநாட்டில் துறை சார்பாக செய்திருக்கிற பணிகளை நாம் கூட்டி பார்த்தால் 1039 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு இந்த 5 ஆண்டு காலத்தில் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த வாய்ப்பை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார். மக்களுடைய கோரிக்கைகளை அறிவனாளர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நல்ல வேட்பாளர், அமைதியாக வேட்போடு அணுகுமுறை வேட்பாளர் வெல்வனாளர்களுக்கு அத்தனை பேரும் ஒரே சொல்லித்து அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 300 பூத்துகள் அடங்கியது நம்முடைய ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி. எனவே ஒருங்கிணைப்பாளர்கள் தோழமை கட்சியை சார்ந்தவரை அரவணைத்துக் கொண்டு நாளையிலிருந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரங்கமாக விபத்துறை, பொதுமைப்பு திட்டம், குடியரசு பயணம், 4 முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், காலவள திட்டம் பட்டியல் போட்டு இதெல்லாம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டாமா? நாம் அரசியலுடைய சாதனைகளை ஒரு இல்லமாக இது சொல்ல வேண்டும். சிஏ என்கிற ஒரு தடை சட்டம் இந்தியாவில் இருந்தது. அது எதிர்த்து முதல்ல நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஆச்சுன்னா கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிஏ சட்டத்திற்கு முதல்வராக எதிர்த்து குரல் கொடுத்ததோடு மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாதிட்டோம். சிஏ திட்டம் என்பது இஸ்லாமிய குடும்பங்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு திட்டம். அந்த சட்டம் தடை சட்டம் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த திருத்த சட்டத்தை நாம் எதிர்த்ததோடு மட்டுமல்ல, அதை ஒட்டி என்ஆர்சி என்ற ஒரு துணை திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதையும் நாம் எதிர்த்தோம். அதை எதிர்த்திருக்கிற பொழுது அன்றைக்கு ஆதரித்து அன்றைக்கு யாரெல்லாம் அன்றைக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிஏ சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். 11 பேரும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிர்ப்பாக இந்த சிஏ சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டார்கள். அவர்கள் மட்டும் இந்த 11 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா சட்டமே செஞ்சிருக்காரு. ஆனால் எதிர்த்து வாதிட்டோம். ஆனால் ஆதரித்தவர்கள் அதிமுகவும் பாட்டாளி மக்களும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு விரோதமாக இந்த சட்டத்தை ஆதரித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த தேதியில் சேர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கிற இந்த மாவட்டத்தில் எப்படி ஓட்டு கேட்கிறார் எனக்கே புரியுது. எதையோ சொல்லுகிறார். ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் இதை நினைவு கொள்ள வேண்டும். நமக்காக உழைப்பவர் யார்? நமக்காக குரல் கொடுப்பவர் யார்? நமக்காக ஆதரவாக இருப்பவர் யார்? எல்லாம் திமுகத்தான் இருக்க முடியும். எனவே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தான் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். நடைபெறுகிற ஜனநாயக போர்ல இந்தியாவில் டெல்லி தோற்கடிக்கப்பட வேண்டும். இதுதான் காரணம். தமிழ்நாடு வளர வேண்டும், டெல்லி தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு வளரக்கூடாது என்று கருதுகிறார். தமிழ்நாட்டு வளர்ச்சி அவருக்கு பிடிக்கவில்லை. இன்னும் போனால் பல்வேறு துறையிலே இன்றைக்கு தமிழ்நாடு தான் உலகத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நம்பர் 1 முதலமைச்சர் என்ற நிலையில இன்றைக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் சொன்னார், இது அரசியலுக்கான தேர்தல் அல்ல, இது தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு நடக்கிற தேர்தல். டெல்லி நம்மை வஞ்சிக்கிறது, நமக்கு முட்டுக்கட்டை போடுகிறது, கொடுக்க வேண்டிய பங்கு பணத்தை
பணத்தை கொடுக்க மறுக்கிறார்கள். ஜிஎஸ்டி என்ற பெயரில் தமிழ்நாட்டை வசூல் செய்து கொண்டு அவர்கள் ஆளுநர் மாநிலமாக இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் நம்மூட்டு பணத்தை கொண்டு அங்கே செலவு செய்கிறார். தமிழ்நாடு வர வேண்டும் என்று சொன்னால் 200 இடங்களுக்கு மேல் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. அந்த 200 இடங்களில் ஆம்பூர் இடம்பெற வேண்டாமா? அது இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் வில்லுநாதனுக்கு உதய